நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது. சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், அதேபோல் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ளே அவர் உள்ளே நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாருன்னா, கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார். கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார். அதுக்கடுத்து புதன் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, 16ஆம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய, அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த மாதம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு. அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா, இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க. புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா, பெருமாளுடைய வழிபாடு. எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே, வைணவ ஸ்தலங்கள் எல்லா ஸ்தலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒலிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான். ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ, உறுதியாக சொல்கிறேங்க, புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சது ஒரு 5 முறையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதான் சொல்கிறாங்க, சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அப்போ சனிக்கிழமை எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க. எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. போக முடியாத நபர்கள், சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம். ஓகேவா? பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ, அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ, உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் முன்னாடி உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும். அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம அடிப்படையிலையோ உங்களுடைய கர்ம அடிப்படையிலையோ பாவங்கள் செய்திருந்தால் அந்த கர்மாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது. அதனால் பெருமாளை நீங்கள் முழு மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு 2 சிறப்புகள் பார்த்துருவோம். புரட்டாசி மாதம் அமாவாசை. இது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை. எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ
உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன், நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும். அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது, என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை 6ஆம் தேதியில் வருது. நீங்கள் உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. அதே போல் வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், அநாத குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி. இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் 1 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும். புரட்டாசி பௌர்ணமி கரெக்டாக புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல நம்முடைய நின்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேச ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா, மேச ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக டைரெக்டாக எங்கே உட்காந்துருக்காரு, 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களை என்ன பண்ணுறாரு, கண்காணிச்சுக்கிருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கும். நான் யார் தெரியுமா, என்னை பற்றி நீ ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோ, நான் கரெக்டாக செய்வேன், என்னை பற்றி தெரியுமில்லவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அதேபோல் மேசராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே விலக போகுது. கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் ஒரு 20ஆம் தேதி வரையும் பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, அது எங்கேயா பணம் கொடுத்து வச்சு வாங்க முடியலன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கீங்க, பேங்க் லோன் மூவ் பண்ணுறீங்க, அந்த விஷயங்கள் ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் என்ன ஆகும், அது கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சரியாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொல்லலாமா வேண்டாமா, நம்ம சொன்னோம்னா அந்த பொண்ணு ஏற்றுக்குருவாங்களா ஏற்றுக்கலையான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு தயக்கத்துடன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க அப்படின்னா, அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆணை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய காதலை நீங்கள் என்ன பண்ணலாம், வெளிப்படுத்தலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, 7ல் உட்காந்துருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 7ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ காதலை சொல்லலாம். இப்போ கேது பகவான் சுக்கிரனோட சேர்ந்து இயங்குறாரு, அதனால் எதுவும் பாதிப்பு வந்துடுமா அப்படின்னா, கொஞ்சம் தடுமாற்றத்துடன் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அல்லது சொன்ன பிறகு சின்ன தடுமாற்றம் இருக்கும். ஆனால் உறுதியாக பெரிய பாதிப்பு கிடையாது. இது இளைஞர்களுக்கும் நம்முடைய குழந்தை, அதாவது பெண் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும். ஓகேவா? இதை தாண்டி கணவன் மீது மனைவி அனுபவிக்கிறதுல பிரச்சனை இருக்குது, அல்லது மனைவி மீது கணவன் அனுபவிக்கும் போது இப்போ பிரச்சனை நிறையா இருக்குது. மனைவி புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, இல்லை கணவர் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க. அந்த குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழப்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த குழப்பம் இல்லாமல் கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும், ரொம்ப கேரிங்காக கொண்டு போகணும். காதலில் அவர்கள் வெற்றி பெறுவது போல் நீங்களும் கணவன் மனைவியாக வெற்றி பெற வேண்டும் என விருப்பப்பட்டால், இந்த புரட்டாசி மாதம் வருகிற முதல் சனிக்கிழமை அன்று மேசராசி அன்பர்களில் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவனையோ அல்லது உங்கள் மனைவியவோ நீங்கள் கூப்பிட்டுட்டு பெருமாள் கோயிலில் போய் சனிக்கிழமை நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க. அதுக்கு அடுத்து வரப்போகிற வாரங்கள் எல்லாமே உங்களுடைய இருவருடைய புரிதலை
முழுமையாக நீங்கள் 2 பேருமே புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு உண்டு. கடன் சுமைகளில் ரொம்ப கஷ்டப்படுறேன்யா. எனக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு லட்சியம் ரொம்ப இருக்கும். ஆனால் என்னை மீறி நான் ஒரு கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? மேசராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடனுக்கு ஆகவே ஆகாது. இருக்கிற காசை வச்சு கூட நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இருக்கிற காசை வச்சு என்ன வேலை பார்த்தாலும் அதை தப்பிச்சிடலாம். கொஞ்சம் கடன் வாங்கி தான் பண்ணி பார்ப்போமே, இதை செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி அதை செஞ்சுருவோமே அப்படின்னு மட்டும் நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தன்மானத்தை இழக்கிறீங்க, உங்களுடைய தைரியத்தை இழக்கிறீங்க, உங்களுடைய ஒரு கம்பீரமான சூழ்நிலையை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். கடன் வாங்காத நபர்களுக்கு வந்திருக்காது. அப்படி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. இல்லை கடன் வாங்குவதற்காக முயற்சி எடுக்கீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் பேரில் கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா உங்கள் பேரில் கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை அடைப்பதற்கு நீங்கள் என்ன சொல்கிறேன்னா 2 ஜென்மம் பிறந்து வரணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் அப்படி மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது தினம் தினம் செத்து பிழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்போ நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுக்குவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 5 முறை கூட யோசிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? இது ஒரு பக்கம் உங்களுக்காக வாங்குகிற கடன். இதில் கூட நீங்கள் யோசித்து வாங்குவீங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டுட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பட்டுன்னு போய் கடன் வாங்கிடுவீங்க. நான் வாங்கி தரேன், உங்களுக்கு பிரச்சனை முடிச்சிடறேன், இல்லை உங்களுக்கு நான் கையெழுத்து போடுறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்ட கடன் பார்த்திங்கன்னா 2 ஜென்மம் இல்லை 7 ஜென்மம் லாக் பண்ணும். ஏன்னா அவங்க பண்ண பாவத்தை ஃபுல்லாக நீங்கள் சுமந்துட்டு அலைகிறீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கம்பீரமான ஒரு தோற்றத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையுடன் நீங்கள் வாழ ஆசைப்பட்டால் கடன் வாங்குவதை முற்றிலும் மேசராசி என்பவர்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில், கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற வீரபத்ரர் வழிபாடு, ஓகேவா? வீரபத்ரரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் நீங்கள் வீரபத்ரர் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில்கள்லையும் இருப்பாங்க, சிவ ஆலயங்களிலும் வீரபத்ரர் இருப்பார். மறக்காமல் வீரபத்ரரை போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீரபத்ரரை எப்படி வழிபாடு செய்யணும், வீரபத்ரர் வழிபாடு செய்வதற்கான என்ன நேரம், எந்த ஓரையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு நான் உறுதியாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் வீரபத்ரர் போய் வழிபாடு செய்ய ஆசைப்பட்றேன், எனக்கு வழிபாடு செய்வதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு பதில் சொல்லப்படும். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், யூடியூப்லேயும் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னுடைய நம்பர் கீழே போட்டிருக்காங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. வழிபாடுக்காக நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு பதில் அளிப்பாங்க. என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா இந்த மாதம் மேசராசி என்பவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்.